ஹாய், இன்னைக்கான idioms அப்புறம் அதோட மீனிங்ஸ் பார்க்கலாம். கோ த எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னா டூ மோர் தென் எக்ஸ்பெக்டட். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோனோ அதை அதிகமாக பண்ணுறது தான் கோ த எக்ஸ்ட்ரா மைல்னு சொல்லுவாங்க. ஹோல்ட் யுவர் ஆஸ், இதை பிக் பாஸில் கமல் சார் யூஸ் பண்ணியிருப்பார். வெயிட் அண்ட் பி பேஷண்ட். இப்போ ஹோல்ட் யுவர் ஆஸ்ன்னு என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன் இவ்வளோ கத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். இந்த சேம் போட் அப்படின்னா என்னென்னா நீயும் நானும் ஒரே சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கிறோம்ல அப்படின்ற மீனிங் தான் இதுக்கு. ஜம்ப் ஆன் த பேட் வேகன் அப்படின்னா என்னென்னா ஜாயின் த பாப்புலர் ட்ரெண்ட். ஏன் நீ இன்னும் பழைய ட்ரெண்ட்லேயே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க, புதுசாக இருக்கிறத யூஸ் பண்ணு, ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் ஜம்ப் ஆன் த பேட் வேகன். கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்னா என்னென்னா ரெண்டு விஷயத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுறது. ஏன் ரெண்டு விஷயத்துலையும் ஒரே நேரத்தில் பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்கு கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தமாரி குட்டி குட்டி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.